மதுரை திருநகரில் உள்ள அலுவலகத்தில் விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் நமது மாலை முரசு தொலைக்காட்சி செய்தியாளர் சுந்தரபாண்டியனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். அன்பு தலைவர் ராகுல் காந்தி முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய 39 தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அனைவருடைய 39 பேருடைய கருத்தை மொத்த ஒரு முடிவு எடுக்கப்பட போகிறது. அந்த முடிவு எடுத்ததற்கு பின்னால இதை பற்றி பேசலாம். ஒரு ஆட்சியில் கொண்டு அதிகாரத்தில் கொண்டு விஜய் பேசிட்டு வராரு. நீங்களும் இந்த டிமாண்ட் வெளிப்படையாக சொல்றீங்க. நீங்க 2 பேரும் என்ன வாய்ப்பு இருக்குங்க சார்? மீண்டும் சொல்றேன், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே அவர்களுடைய முடிவுக்கு விடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டார். எய்ம்ஸ் நிலைப்பாடு பட்ஜெட் வரப்போகுது. மதுரை எய்ம்ஸை பொறுத்தப்பட்டிலும் தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. 2019 துவங்கப்பட அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் 2019, 2021, 2024 என்று தேர்தலுக்கு முன்னால் மட்டும் மோடி அவர்களுக்கு அந்த எய்ம்ஸை பற்றி நினைவு வருகிறது. 2026 தேர்தலுக்கு மதுரையில் இப்பொழுது அவர் துவக்க இருப்பதாக இருந்த எய்ம்ஸ் இப்பொழுது துவக்கப்பட முடியாத நிலையில் இருப்பதனால், கட்டணம் நிறைவு பெறாத இருப்பதனால் மதுரை கூட்டம் சென்னைக்கு மாற்றப்பட்டது. அவர்களை பொறுத்த மட்டும் மதுரை எய்ம்ஸ் என்பது இப்பொழுது அடுத்த தேர்தலுக்கு பின் தான் வரும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. தொடர்ந்து மோடி அரசு மதுரையை வஞ்சிக்கிறது, தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. அதிமுகவுக்கு இதுதான் கடைசி தேர்தல் என்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. மோடி என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி, திமுகவும் குடும்ப கட்சி, இது துடைத்து எறியப்படும். இதுதான் இந்த பொதுக்கூட்டம் தான் கடைசி அவங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிபிஐயினால் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணி என்பது சிபிஐ உதவியால் கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இவர்களை பொறுத்த மட்டும் மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை. 3ஆம் இடத்திற்கு போட்டி போடுகின்ற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. என்டிஏ கூட்டணி இப்பொழுது தமிழ்நாட்டில் வரும்போது 2026 தேர்தலில் 3ஆவது இடத்துக்காக போட்டி கொண்டிருக்கிறது. இந்த மோடி அவர்களை பொறுத்த மட்டும் களத்தை பற்றி அறியாமல், தமிழர்களுடைய எண்ணங்களை பற்றி புரியாமல் மோடி பேசுகிறார். மோடியை பொறுத்த மட்டும் மற்ற மாநிலங்களைப் போல மத வெறியை உருவாக்கி, மத பிரச்சனைகளை உருவாக்கி தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று போட்ட திட்டங்கள் அனைத்தும் தள்ளுபடியாகிவிட்டன. இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவருடைய எண்ணங்கள் ஈடேறாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி சிபிஐயால் உருவாக்கப்பட்ட என்டிஏ கூட்டணி 3ஆவது இடத்தை மத்திய பட்ஜெட் வரப்போகுது. மெட்ரோ எதுவும் குரல் பெரிய எதிர்பார்ப்பு. அவர்களை பொறுத்த மட்டும் மதுரை மெட்ரோ அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தொடரிலும் இதற்காக குரல்